ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே இந்த காணொளி மூலமாக கர்த்தரை உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் வீடுகளில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆராதனைக்காய் நல்ல ஆயத்தத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு, வீட்டில் இருக்கிறோங்கிற உணர்வோடு இல்லாது தேவ சமூகம் கர்த்தருடைய ஆராதனை என்கிற பயபக்தியோடு கூட இந்த ஆராதனையிலே ஆயத்தமாய் வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவுடன் நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவுடன் நடத்திடுவார். இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். தெய்வ சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமது பாத படிகளிலே விழுந்து உம்மை பணிந்து, ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க இந்த ஆராதனையில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். ஐயா கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய திவ்ய பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய ஆளுகை, உம்முடைய கிருபைகள், ஆண்டவரே உம்முடைய அனந்த ஆசீர்வாதங்கள் அற்புதமாய் தங்கியிருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். இருக்கிற எல்லைகளிலே நல்ல ஆவியோடு, உண்மையோடு, நல்ல ஓசையுள்ள, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு நல்ல குடும்பமாக அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமாக. கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் நம்மை காத்தாரே. நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பதால் நல்ல வார்த்தைகளை உணர்ந்து நல்ல ஆவியோடு கருத்தோடு பாடும்படி கேட்கிறேன். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. ஆண்டவர் நாம மகிமைக்காய் பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே,
கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவருடைய கிருபைகளை நினைத்து, நடத்தின பாதைகளை நினைத்து, எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி வர உதவி செய்த ஆண்டவர் அவர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வர உதவி செய்த ஆண்டவர் அவர். செழிப்புள்ள இடத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் ஆண்டவர் நடத்தின அந்த பாதைகளை நினைத்து இந்த காலை வேளையில் அவருடைய கிருபைகளை உணர்ந்தவர்களாக நல்ல கரங்களை தட்டி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து
சத்துரு சேனையை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரன் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரன் பாதையின் ஒளியாய். நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார், இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியமீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள்,
உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். பாதுகாத்தாரே இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, பாதுகாத்தாரே இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நம்மை நடத்தினார் இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, நம்மை நடத்தினார் இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஒரு பாடலை பாடப் போகிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவேதான் பாடினோம், திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெள்ளம் போல நிந்தைகள் வரதான் செய்தது, வீர நெகேமியாவுடைய ஆவியை அழித்து திட நம்பிக்கை திட தைரியம் எல்லாம் நமக்கு தந்து நம்மை நடத்தினார். அவர் நல்லவர். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்த வேளைகளிலே அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய முகங்களை பிரகாசமடைய பண்ணினாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா அனுபவித்து பாட கர்த்தர் உதவி செய்தார். அடுத்த பாடலை பாடப்போகிற இந்த மாத வாக்கு தத்தத்தின்படியாய் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசமடைய பண்ணுகிற கர்த்தர் நோக்கி பார்க்கிற முகங்களை வெட்கமடையாதபடி அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர், உடைய குனிவை மாற்றுகிறவர். நல்ல ஒரு பாடலை பாட போகிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு உதவி செய்வாராக. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நல்ல அறிக்கையிட்டு பாடப்போகிறோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆண்டவரே, அவமானம் அடைவது இல்லை. எத்தனை சூழ்நிலைமைகள் எதிராக இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைமைகள் எனக்கு தலை குனிவை கொண்டு வருவது போல காணப்பட்டாலும், சாத்தான் காட்டுகிற அந்த பொய்யான அடையாளங்களை பார்த்து ஆண்டவர் நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பார்க்கிறேன், நான் பிரகாசம் அடைகின்றேன். இந்த சூழ்நிலைமைகளின் நடுவிலே, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்களின் நடுவிலே, அவமானம் நிறைந்த நிந்தைகள் நிறைந்த சூழ்நிலைமைகளின் நடுவிலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நல்ல அறிக்கையிட்டு பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக.
உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நடத்தி செல்வேன், இறுதி வரை நடத்தி செல்வேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அனைத்தினின்றோ விடுவிக்கின்றேன், அனைத்தினின்றோ நீ விடுவிக்கின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையோ குறைவதில்லை, ஒரு நன்மையோ குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.
பாராட்டோ, என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டோ. மகிழ்வார் துன்பப்படுவோர், மகிழ்வார் துன்பப்படுவோர் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளோ மானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லை. ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஆராதனைக்காக இருக்கிற எல்லைகளிலே எழுந்து நின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை என் கூட இருந்து நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். இருக்கிற எல்லைகளில் எழுந்து நின்று பாடும்படி கேட்கிறேன். எந்த சூழ்நிலைமைகளாக இருந்தாலும் அவமானம் அடைய விடாதபடி பாதுகாக்கிற நல்ல ஆண்டவர் அவர். அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஒரு நாளும் அவமானம் அடைய விடாதபடி நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எத்தனை கூனி குறுக பண்ணுகிற அனுபவங்கள் சூழ்நிலைமைகள் நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும் அவைகளின் ஊடேயும் நமக்கு ஒரு மேன்மையை, நமக்கு ஒரு மகிமையை தேவரீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அவர் நம்முடைய கேடகமானவர், நம்முடைய மகிமையானவர். உணர்ந்து பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் இந்த காலை ஆராதனை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. எழுந்து நின்று கர்த்தரை உயர்த்தி பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலோ. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலோ. ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களோ பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமோ கிருபையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களோ பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமோ கிருபையால் நடத்திடுவே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலோ. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலோ. ஆராதிப்பேன் உம்மை நான்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்க, அவை துதிக்க, அவரை போற்றி பாட உதவி செய்த நல்ல ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. பெற்ற தாயும் தந்தையும் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஆண்டவர் அவர். வீட்டிலே ஒரு பெரிய விருந்து செய்யப்பட்ட நேரத்திலே தாவீது மறக்கப்பட்டாலோ மறவாமல் அவனை நினைத்து அந்த அபிஷேகத்தை நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவன் வரும் வரைக்கும் தீர்க்கதரிசி காத்திருந்து அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள, அந்த எல்லைகளிலே நினையாத ஒரு மேன்மையை, நினையாத ஒரு ஆசீர்வாதத்தை, நினையாத ஒரு புகழ்ச்சியை, நினையாத ஒரு மகிமையை. ஆகவேதான் வேத வாக்கியங்கள் சொல்லுகிற, தேவரீர் என் தலையை உயர்த்துகிறவர், என் கொம்பை உயர்த்துகிறவர், என் மகிமையுமானவர், என் கேடகமுமானவர். ஹல்லேலூயா. என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சத்துருக்கள் முன்னிலையில் பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்கிறவர், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்த நினைக்கிற எல்லைகளிலே எத்தனை தூரமாய் செல்லக்கூடிய சூழ்நிலைமைகள் இருந்தாலோ, குடும்பத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள் இருந்தாலோ, பெற்ற தாய் பெற்ற தந்தையால் புறக்கணிக்கப்படுகிற நிலைமைகள் இருந்தால், அது எதை காட்டுகிறது என்றால், ஒரு பிளட் ரிலேஷன், ஒரு க்ளோஸ் ரிலேஷன், அவர்களே நம்மை தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலைமைகள் இருந்தாலோ, அந்த எல்லைகளில் இருந்தோ ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறவர், நம்முடைய தலையை உயர்த்துகிறவர், நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர், நமக்குரிய மேன்மையை மகிமையை பெருக பண்ணுகிறவர். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு கமிட்மெண்ட் டைமுக்குள்ள வந்திருக்கிறோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம். மறக்கப்பட்ட சூழ்நிலைமைகள் ஐயா, வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைமைகள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. என் நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குகிற தேவனையா, என் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற தேவனையா ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீதி இல்லாத சூழ்நிலைமைகள் ஆண்டவரே ஐயா, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைமைகள், அவமதிக்கப்பட்ட சூழ்நிலைமைகள் ஆண்டவரே, வாழ்க்கையிலே நிந்தனைகள் ஐயா, அவமானங்கள் ஐயா, நன்மைக்கு தீமை வந்த சூழ்நிலைமைகள் ஐயா ஆண்டவரே, வேத வாக்கியங்கள் சொல்லுகிற இந்த காலை வேளை அருமையான தேவ ஜனமே, நன்மைக்கு ஞானியாக தீமைக்கு பேதையாக இருக்கும்படி வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற ஆண்டவர் அவர். இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி அவரவர் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன், அவரவர் செய்கிற கிரியைகளுக்கு உரிய பலனை கொடுக்கிற ஆண்டவர் அவர். ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல. மனிதர்கள் நாம் செய்கிற நன்மைக்கு தீமை செய்வார்கள். நம்முடைய ஆண்டவர் நன்மைக்கு நாயகர், சகல நன்மைக்கும் காரணர், சகல நன்மைக்கும் வேறுமானவர், ஊற்றுமானவர், நம்முடைய கொம்பை உயர பண்ணுகிறவர், நம்முடைய தலையை உயர பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஒரு பாடலை நல்லா இருக்கிற எல்லைகளிலே முழங்கால் படியிட்டு, என் நீதியை வெளிச்சத்தை போல ஆண்டவரே, நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற தேவனையா, இந்த காலைவில் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகலை போல் ஆக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். நல்ல முழங்கால் படியிட்டு பாடும்படி கேட்கிறேன். வீடுகளிலே சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக நேர் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே, எங்கள் நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். வேத வாக்கியங்கள் அப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நல்ல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி முழங்கால் படிக்கிட்டு அந்த நல்ல அர்ப்பணிப்பு நேரத்திலே கர்த்தரை பாடி உயர்த்தும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல், நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல், என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க
செய்பவர் நீ. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் மகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் மகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கோடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளை எங்களுடைய முகங்களை பிரகாசமடைய பண்ணுகிறவரையா, எங்களை வெட்கத்திற்குட்பட பண்ணாதிருக்கிற தேவனையா, வெட்கப்படுவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலைமைகளிலே உம்முடைய ஜனங்கள் இருக்கிற எல்லைகளிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய நிந்தையை மாற்றுவீராக. வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உமது பிள்ளைகளுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்ய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உடைய சாம்பலுக்கு ஒரு சிங்காரத்தை தருவீராக. ஆண்டவரே, துயரத்துக்கு ஒரு ஆனந்த தைலத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, மகிழ்ச்சி என்னும் ஆண்டவரே கிரீடம் உமது பிள்ளைகளிலே பூக்கும்படிக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். குனிவை ஆண்டவர் மாற்றி அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கீதம் 146 வேதாகமத்தை திறந்து சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 146 நான் ஒரு வசனமாகவும் நீங்கள் ஒரு வசனமாகவும் மாறி மாறி வாசிக்கலாம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். Praise the Lord.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே தேவன் சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொற்று நோய் பரவக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவன் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்தார், பலப்படுத்தினார், தாங்கினார், சுமந்தார். அப்போ செய்த சகல நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே நீங்கள் நன்றாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இந்த சத்தத்தின் மூலமாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய சபையிலே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி தான் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாலையிலே அந்த தரிசனத்தை பார்த்துவிட்டு தான் திடீரென்று இழந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஜெபம் என்பதை நம்முடைய கருத்து என்ன என்று சொல்லி அந்த விளக்கத்தை என் மனதிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினபடினாலே தரிசனத்தை பிறகு எல்லாம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஜெபம் அவசியம் என்பதை உணர்த்தினார். ஆகவே நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆலயத்தில் ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கலாம். இருந்தால் காலையில் 5 மணி ஜெபம், 11 மணி ஜெபம், 7 மணி ஜெபம், வீட்டினாலும் ஜெபம் பண்ணுங்க. இல்லாவிட்டால் 1 பேர் 2 பேர் 3 பேர் என்று மட்டும் அவர்கள் அந்த நேரத்திற்குள் எவ்வளவு வர முடியுமோ நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். அதற்கு கட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. வரும்போது கைகளை சுத்தம் செய்து மாஸ்க் அணிவித்து தான் வர வேண்டும். நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வரவில்லை என்று சொல்வதனாலே வருத்தம் அல்ல, ஆனால் ஜெபம் இல்லை என்பது சொல்லும்போது தான் வருத்தம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகள் தொடர்ந்து அதற்காக ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் மாலை 7:30 மணிக்கு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார், நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் எங்கும் அடைக்கப்பட்ட நிலை, நம்முடைய தேசத்திலே அடைக்கப்பட்டதும் திறந்து விடப்பட்டதும் ரெண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆலயம் மட்டும் பூட்டி இருக்கிறது. அதற்காக ஜெபிப்போம். ஆலயம் திறக்கப்படுவதாக. ஆண்டுடைய சத்தம் எப்போதா என்று சொல்லட்டும். கை, கால், மூக்கு, தொண்டை, காது, வாய் இதெல்லாம் மூடப்பட்டில்லை. ஆலயம் திறக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோமாக. நம்முடைய வாக்குத்தத்த வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 34ஆம் சங்கீதத்தை குறித்து ஏற்கனவே 1ஆம் தேதி போன வாரம் எல்லாம் முன்னறிவிப்புகள், சில விளக்கங்கள் கொடுத்திருந்தேன். இந்த சங்கீதம் மிகவும் முக்கியமான சங்கீதம் என்று சொல்லி வலியுறுத்துவதை விட வேத வசனங்கள் எல்லாமே முக்கியமானதுதான். அதிலே நமக்கு மனப்பாடம் செய்து கொள்வதற்கு சரியான பகுதிகளை நாம் எடுத்து மனப்பாடம் செய்து கொள்கிறோம். அதிலே இந்த சங்கீதமும் ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே 34ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பரிட்சயமான ஒரு சங்கீதம். அந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கக்கூடியதான ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் 3 பகுதிகள், இந்த வசனத்தை எடுத்தோம்னால் 3 பகுதிகள் சொல்லலாம். 3 பகுதிகள். நோக்கி பார்த்தல், இன்னொன்று பிரகாசம் அடைவது அல்லது தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுவது, இன்னொரு பகுதி வெட்கப்படாமல் அவமானப்படாமல் நம்மை வெற்றி சிறக்கப்படுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பகுதியை பார்த்து கொள்ளலாம். இன்னொன்று பகுதியில் யாரை நோக்கி பார்க்க வேண்டும், யார் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார், யார் நம்மை வெட்கமடைய பண்ணாமல் வெற்றி சிறக்க பண்ணுவார், இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக வேத வசனங்கள் அற்புதமானது. ஆனால் இந்த காலவேளையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நான் சொல்லக்கூடியதான ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், எங்கே நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கே நோக்கி பார்க்க போகிறோம்.
மனுஷனையா, ஆண்டவரையா, உதவியெல்லாம் கொடுப்பார் என்று சொல்லி அரசாங்கம் சொன்ன உடனே அரசாங்கத்தையா, அல்லது உறவினர் வருகிறான்னு சொன்னார்களே நம்முடைய குடும்ப உறவினர்களையா, யாரை நோக்கி பார்க்க போகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதர்களை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் அடைந்து விடுகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எந்த ஜனமும் எங்கள் வாழ்க்கையில் அவர்கள் வெட்கப்பட்டதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் அவரிடத்தில் வந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னான். இன்னொரு பகுதியில் 123ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் பல பகுதியில் வாசிப்போம், என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதையா என்று சொல்லி. ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்க்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்றதான ஒன்றை முழுமையாய் அனுபவித்த ஒரு மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவெளி ஆண்டு சமூகத்தில் சொல்லும், எங்கே நோக்கி பார்க்க போகிறோம்? அந்த பார்வை தான், அல்லது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம், அந்த பார்வை தான் நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியுமே இருக்கு. அந்த வாழ்க்கையினுள்ளே சம்பவிக்கக்கூடியதான காரியங்கள் அப்படியே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பார்க்கும் பார்வை தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் பலவிதமான பார்வைகள் இருக்கிறது. அதில் 3 பகுதியை உங்கள் மத்தியில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்தில் வியாபாரிகள் பார்வை இருக்கிறது. வியாபாரிகள் பார்வை எப்படி இருக்கும்? கடை வச்சு எல்லாம் திறந்து வச்ச உடனே இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் வாடிக்கையாளர்கள் வர வேண்டும், ஜனங்கள் வர வேண்டும். அது புதுசாக கடை வச்சாலும் அப்படி எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். மக்கள் போகிறவங்க வர்றவங்க பையை கொண்டு போகிறவங்களெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், தங்கள் கடைக்கு வரமாட்டார்களா என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஏன்? அவன் போட்ட முதலீடு அவன் குறிப்பிட்ட காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், லாபகரத்தை அவன் அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அரசியல்வாதிகள் கட்சிக்காரங்களாக இருக்காங்க. ஒரு மீட்டிங் போட்டாச்சுன்னா தலைவர் வந்து பேசுறதுக்கு முன்னால் தொண்டர்கள், கட்சிக்காரங்க, அந்த பட்டி தொழில், அந்த சதுரம், வட்டம், முக்கோணம் எல்லாமே மக்களை தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க வரமாட்டாங்களா? வாங்க வாங்க, அப்படி வர வேண்டும் என்பதற்காக லாரியில் வச்செல்லாம் வேனில் வச்செல்லாம் அடித்து கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு கூட்டம் இருந்தால் தான் பேச்சு வரும், கூட்டத்தை தான் பார்ப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது அது வேறு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேலையாள், சங்கீதக்காரன் சொன்னான், வேலைக்காரன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறான், வேலைக்காரி எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறான். ஏன்னு சொன்னால் தங்கள் வேலை பார்த்து எல்லாவற்றுக்கும் அந்த பலன் கொடுக்க வேண்டும், அதாவது சம்பளம் கொடுக்க வேண்டும். அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வேலைக்காரன் எஜமானனையும் வேலைக்காரி எஜமாட்டையும் இரக்கம் கிடைக்க வரைக்கும் கையை அவங்களே நோக்கி பார்த்து கொண்டு இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் எங்கே பார்க்குறாங்க? அவர்கள் பார்வை 2 பக்கம் இருக்கும். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. எல்லாம் ஒரு பக்கம் தான் பார்ப்பாங்க. ஆனால் அவருடைய பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து, அதாவது தேவன் எனக்கு செய்ய மாட்டாரா, தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவனை பார்ப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. தேவனை பார்ப்பது மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள், வேண்டுதல் செய்ததான காரியங்கள் சீக்கிரம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அவர் எதிர்பார்ப்பார்கள். தேவனை தான் எதிர்பார்ப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவங்கள எதிர்பார்க்கல, மற்றவங்களாம் யாரை எதிர்பார்க்கிறார்கள்? தேவனை எதிர்பார்க்கிற எந்த ஜனத்திற்கும் நிச்சயமாய் பதில் உண்டு. அதற்கு தான் இந்த பகுதியில் சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய பலன் அங்கே சொல்லப்படும். நோக்கி பார்க்கக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடியதான சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பின்புறம் கட்டாயம் நல்ல பலன் வாழ்க்கைகளை கிடைக்கும். ஆனால் நம்முடைய பார்வை மாறும்போது என்பது தேவனை விட்டு மற்ற எல்லைகளிலே திரும்பும் போது அதற்குரிய பலனை தான் பெற்றுக்கொள்வோமே தவிர தேவனுடைய அற்புதமான பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பல பார்வைகள் இருக்கிறதிலே ஒரு பார்வை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயபக்தி உண்டாவதாக. வேதத்தில் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே பகுதியை ஆண்டவர் இயேசு தம்முடைய பிரசங்கத்திலே அவர் பிரசங்கித்திருக்கிறார். லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி என்ன செய்து கொள்ளுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்கள். உப்பு தூணானார். திரும்பி பார்த்து உப்பு தூணானார். ஆண்டவர் இயேசு அதை பிரசங்கப்படும் போது மேற்கோள் காண்பிக்கிறார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானான். அங்கே பார்வை எங்கே போனது என்று சொன்னால் பின்னிட்டு பார்வை என்றதான ஒரு முன்னே பார்த்து தான் ஓட வேண்டும். எப்பொழுதுமே தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் எந்த மனுஷன் இந்த உலகத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் முன்னோக்கி செல்லும்போது தான் முன்னேற்றம் அடைவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லுக்கிங் பேக்வேர்ட், அதை பின்னிட்டு பார்ப்பது, அவருடைய காரியங்கள் என்ன என்று சொன்னால் அரஸ்ட் ப்ராக்ரஸ், முன்னேற்றத்தை அது தடை செய்துவிடும். கர்த்தருக்கு பயபக்தி உண்டாவதாக. லோத்துக்கு 2 தூதர்கள் சொன்னார்கள், இந்த சமபூமியில் நில்லாதே, ஒன்று பின்னிட்டு திரும்பாது, ஓடுன்னு சொல்லிட்டார். அந்த தேவதூதர்கள் வந்த உடனே அந்த தேவதூதர் சொன்னதை நம்பி உடனே புறப்பட்டிருந்தா கூட தேவையானதெல்லாம் எடுத்துட்டு ஓடி இருக்கலாம். ஆனால் அங்கே இருப்பதற்குத்தான் அவன் தேவதூதர் எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி அவன் புறப்படவே இல்லை. மனைவி 2 பிள்ளைகளும் லோத்தும் புறப்படுற மாதிரி மைண்டில் ஐடியாவே கிடையாது. இந்த தேசத்தில் எப்படியாவது இருப்போம், எப்படியாவது தேவதூதரை சமாளிச்சிடலாம் அப்படின்னு. வெளியே நடந்த சம்பவங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்த நோக்கத்தை தேவதூதர் நிறைவேற்றினார்கள். இங்கே சமபூமியில் நில்லாத புறப்பட்டு ஓடி போயிரு. அந்த ஓட்டம் கூட அவங்களுக்கு ஆர்வம் இல்லாத போது அவர்கள் மீது வைத்ததான இரக்கத்தினாலே, வேதம் அப்படி சொல்றது, இரக்கத்தினாலே 2 தேவதூதர்களும் லோத்து மனைவி, இன்னொருத்தர் லோத்து 2 பிள்ளைகளும் கையை பிடிச்சி கரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விட்டு ஓடி போயிரு அப்படின்ட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதவே சொல்லியிருக்கும் போது கேட்டால் கூட எதையாவது நமக்கு தேவையான அளவு எதையாவது எடுத்துக்கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் எதை எடுக்க திரும்பி கூட போக முடியாது. ஆனால் ஒன்று சொல்லி, நான் பின்னிட்டு பாராதே, ஓடி போயிரு, ஜீவன் தப்பா ஓடி போயிட்டு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஓடினார்கள். எவ்வளோ தூரம் ஓடினார்களோ தெரியாது. ஆனால் லோத்தின் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வேகமாக ஓடிட்டாங்க முன்னால். அதுக்கு பறந்துட்டுங்க. லோத்து கொஞ்சம் வயதானவன், பின்னால் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறான். லோத்தின் மனைவி கொஞ்சம் அவனுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான். போகும்போது கற்றுக்கிறான், ஐயோ எடுக்க வேண்டியதில் எடுக்காம விட்டேனே. நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன், எடுக்க வேண்டியதெல்லாம் எடுக்காம விட்டேனே. இந்த இடத்துல வச்ச பணம், இந்த இடத்துல வைத்தது தானே பொன் வெள்ளி என் நகைகள், இந்த இடத்துல வச்சிருந்தானே, இதெல்லாம் சொல்லிக்கொண்டு புலம்பிக்கொண்டே வருகிறேன். கொஞ்சம் நான் உன்னை விட நான் அதிகமாக உள்ள வச்சிருக்கேம்மா, பெட்டி நிறைய வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, திரும்பி பார்க்காத, ஓடிப்போன்னு சொல்லிக்கொண்டே வரும்போது அவளுக்கு மனசு கேட்கல. அவள் பின்னிட்டு திரும்பினாள். அதோட ஸ்டாப். உப்பு தூணானாள். ஏதும் சொல்லுவார், உப்பு தூணானான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேறி போகலை. உப்பு தூணான இவன் என்ன செய்ய முடியும்? இவன் பாட்டு கிராஸ் பண்ணி ஓடிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பிள்ளைகளோடு தான் வாழ்ந்தான். அந்த ஓட்டத்தில் பின்னிட்டு திரும்புவது என்பது இந்த அழிந்து போகிற உலகத்தை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் நேர்த்தியாக இருக்கும்போது இந்த உலகத்தின் கவர்ச்சிகள், உலகத்தை பற்றிதான ஆசைகள், உலகத்தை பற்றிதான நாம் நினைத்து வைத்திருக்கிறதான பெரும் பெரும் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்தபோது சிலவைகளை விட்டுவிட வேண்டியது இருக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் உனக்கு ஒன்றுமே வேண்டாம், பிச்சைக்கார மாதிரி வாரலாம் சொல்லலை, அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் உலகத்தின் பாவங்கள், அக்கிரமங்கள்,
அங்கேதான் இருக்க வேண்டும் என்றதான விருப்பங்கள், இவைகளை எல்லாம் சுட்டி காட்டுகிறது. அதாவது பின்னிட்டு திரும்புவது என்பது ஆண்டவர் சொன்ன பாதையை விட்டு விலகி இவர்களாகவே ஒரு பாதை திறந்து பின்னிட்டு அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு மறுபடியும் வந்து விடுவது, முன் இருந்த வாழ்க்கைக்கு வருவது, பின்மாற்றமான நிலைகள், இவையெல்லாம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. ஆனால் பின்னிட்டு திரும்பி உப்பு தூண் ஆனான். ஒரு மேகசினில், இப்போ இந்த மேகசினில் இன்றைக்கி இந்த ஒரு வாரத்துக்கு முன்பு வாசித்தேன். லோத்தின் மனைவி உப்பு தூணானால் வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவள் லோத்தின் மனைவி உப்பு தூணானாலே அவளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அது உண்மையே போய் தெரியாது. அந்த பக்கம் போய் பார்த்தா நிறைய உப்பு தூண் கல்லுகளாக நிற்கும். கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. கல்லுகளாக நிற்கும், எது உப்பு தூண் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த உப்பு தூண் தெரியாது. ஆனால் ஒரு நாள் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்துக்கொள்வார். மத்திய ஆகாயத்தில் இருப்பார்கள், மறுபடியும் வருவார். இந்த பூமி முழுவதும் இந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது. அந்த 2ஆம் உயிர்த்தெழுதலில் திடீரென்று உயிர்த்தெழக்கூடியதான ஆட்கள் அல்லது மரித்து போனவர்கள் உயிர்த்தெழுதல் எல்லாரையும் பார்க்கும்போது அந்த உப்பு தூணு கண்ணை திறந்தாலும் திறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் உப்பு தூணானால் பின்னிட்ட பார்வை நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம், எனக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பதவி இருந்தது, அவன் நல்ல பேச்சு, நல்ல பிரசங்கங்கள் செய்யக்கூடியதான, ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடியதான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். எந்த எல்லையிலும் கிறிஸ்துவை வைத்து வாதாடக்கூடியதான திறமை அவனுக்கு இருந்தது, தர்க்கம் பண்ணக்கூடியதான திறமைகள் இருந்தது. எவ்வளவு இருந்தாலும் அவன் அதை வைத்துக்கொண்டு அவனுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே முன்னேறி போவதற்கு இல்லாமல் ஒரே எல்லையில் இருக்கவும் இல்லை. பழைய வாழ்க்கை, வேதனைகள், கஷ்டங்கள் படுவது, பழைய வாழ்க்கையை அவன் திரும்பி பார்த்ததும் இல்லை. அவன் முன்னேற்றம் அடைந்தான். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம், குப்பை என்று சொல்லிவிட்டு முன்னேற, எனக்கு முன் வைத்திருக்கிற இலக்கை அடைவதற்கு நான் ஆசையாய் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்பட வேண்டாவதா. அந்த ஓட்டம் முன்னோக்கித்தான் ஓட வேண்டுமே தவிர பின்னோக்கி வரக்கூடாது. பின் திரும்பிடாமல். ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொன்னார். கலப்பையிலே கை வைத்து விட்டார், முன்னோக்கி தான் போகணுமே தவிர பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல என்று சொல்லிவிட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பார்வை முன்னோக்கித்தான் இருக்கணுமே தவிர ஒரு நாள் பின்னோக்கி இருக்கக்கூடாது. அதைத்தான் எபிரேய நிருபக்காரன் எழுதும்போது சொல்லுகிறான், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நமக்குள் இருக்கக்கூடியதான பாரங்கள் யாவற்றையும், நம்மை நெருங்கி சுற்றி இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்யணுமா? ஓட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சிலரை உதாரணப்படுத்துகிறார். தீமோத்தேயு புத்தகத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், இமெனேயும் பிலேத்தும், இன்னொரு பகுதியில் இமெனேயும் அலெக்சாண்டரும் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த நல்ல மனசாட்சி, விசுவாச வாழ்க்கை, இவைகளெல்லாம் விட்டுவிட்டு விசுவாசம் என்றதான கப்பலை அவர்கள் சேதப்படுத்தி விட்டு பின்னோக்கி போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிய கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்தார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். அவரை பின்தொடர்வதற்கு ஆண்டவர் சொன்னாரே, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை பின்பற்றுவதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரே தவிர ஒரு நாளும் நாம் பின்னிட்டு திரும்பி பழைய வாழ்க்கை யோசிப்பதோ, உலகத்துள்ளதான நம்மை கவர்ச்சிக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது, அவைகளை யோசித்து கொண்டு பின்னிட்டு பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில்
நம்முடைய இலக்கை அடைந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையில் தோல்வி அது நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும். ஆண்டோடு ஐக்கியத்தை அது பிரித்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முன்னோக்கி பார்ப்போமாக. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவிடத்தில் ஒரு வாலிபன் வந்தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அருமையான கேள்வி கேட்டான். அந்த கேள்வி வேதாமத்தில் எவரும் கேட்காத ஒரு கேள்வி. பவுல் கூட ஆண்டவரிடம் என்ன செய்ய வேண்டும் தான் கேட்டான். ஆண்டவரை கேட்க முடியும். ஆனால் இவன் கேட்டது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும். இயேசுவே அப்ரிஷியேட் பண்ணான். சூப்பர் கேள்விப்பா. சரி, நியாயப்பிரமாணங்கள் சொல்லப்படுகிறது அல்லவா, 10 கட்டளை. அதை கரெக்டாக செய்தால் உனக்கு உண்டு. அவன் அப்படியே காலை தூக்கி விட்டுட்டு, நான் 10 கடைபிடித்து வருகிறேன். வாலிபன் யூத சமுதாயத்திலே அல்லது இஸ்ரவேல் சமுதாயத்திலே 10 கட்டளையும் கீழ்ப்படுகிறவன் சொன்னால் அவன் பெரிய ஆள். என்ன சொன்னால், ஒன்றிலே தவறினாலும், யாக்கோபு எழுதுறான், ஒன்றிலே தவறினாலும் எல்லாம் நியாயப்பிரமாணம் முழுவதும் தவறிவிட்டான் என்று தான் அர்த்தம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஆண்டவர் சொன்னார், இன்னும் உனக்கு சின்ன குறை இருக்கப்பா, அந்த குறையை நீ மாற்றிடுவியா? சொல்லும். உன்னுடைய பொருளாதாரம் இருக்கிறது அல்லவா, உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், அதையெல்லாம் கொடுத்து விட்டு தரித்திரருக்கு கொடு. மற்ற ஆட்களாம் கொடுக்காது, தரித்திரருக்கு கொடு. அப்படி போயிரும் சொல்லுற, என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடினாலே வருத்தத்தோடு சென்றான். வேதாகமத்திலே ஆண்டவரிடத்திலே வந்த ஒருவன் வருத்தத்தோடு போனான்னு சொன்னால் அவன் ஒருத்தன் தான். சிலர் வந்து அடி வாங்கிட்டுலாம் போயிருக்கிறாங்க, அது வேறு. ஆனால் வருத்தத்தோடு போனவன் நல்ல ஒரு நீதிமான்னு சொன்னால் இவன் ஒருத்தன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் இருக்கலாம், உலகத்தினுடைய காரியங்கள் இருக்கலாம், இன்னொன்று விட்டு வந்த பாவ காரியங்கள் மறுபடியும் நம்மை இழுக்கும், சுண்டி இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்கள், ஆண்டவர் அங்கே எழுதுவது அருமையாக தான் எழுதியிருக்கார். எபிரேயர் நிருபக்காரன், நமக்குள்ளே பாரம் இருக்கும், ஆனால் பாவம் நம்மை சுற்றி தான் இருக்கும். செய்யணுமா செய்ய வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது நாம் தான். அந்த சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பயமாண்டவதாக இயேசுவை நோக்கி ஓடுவோம். வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. ஆகவே பின்னிட்டு பார்க்காம முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவது பார்க்க வேண்டும் சொல்லுகிறேன், லுக்கிங் டிஃபிகல்ட்டிஸ், கடினமான சூழ்நிலைகள், கஷ்டமானது பார்க்கறது, பின்னால் பார்க்கறது ஒன்று. இந்த பிரச்சனை என்னென்னா, நமக்கு டிப்ரெஷனை கொண்டு வந்துடும். நம்ம மனதில் ரொம்ப மன கஷ்டமும் மனபாரமும் வியாகுலம் இப்படிப்பட்ட பிரச்சனை கொண்டு வந்துடும். பயம், கலக்கம் இதெல்லாம் கொண்டு வந்துடும். கடினமான அல்லது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை பார்க்கக்கூடாது. வேதத்தில் சொல்லப்படுகிறது ஒரு உதாரணம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய 2 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். போதும், கர்த்தருக்கு பயமாண்டவதாக. இயேசு கிறிஸ்து நடந்த சம்பவம் என்ன சொன்னா, இவங்களெல்லாம் படகுல தனியாக போயிட்டாங்க, 12 சீஷர்களும். இயேசு கிறிஸ்து பார்த்தார், 12 பேர் தனியாக போயிட்டானோடனே அவர் அப்படி நடந்து வரார், கடல் மேலே நடந்து வரார். இவனுக்கு பயங்கர பயம், ஐயோ ஒருவேளை பேயோ பிசாசோ, அப்படி அவங்களுக்கு பயத்தில் அப்படி சொல்கிறாங்க. உடனே அவர் இயேசு என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். அப்போ பார்க்குறவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன கடலில் நடப்பதை, கடல் இவங்க வாழ்க்கையே கடல் தான், குதிச்சா கடற்கரை உள்ளே போய் மேலே வந்து நீந்தி வந்துடுவாங்க. ஆனால் கடல் தண்ணீரிலே நடந்த மனுஷர்களை யாரையும் இவங்க பார்த்ததே இல்லை, இது பார்த்ததாக கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படி யாரும் நடக்கவும் முடியாது. கடல் மேலே தண்ணீர் மேலே நடக்க முடியாது. இந்த வித்தையெல்லாம் காட்டுவாங்க, சில வித்தைகள்லாம் காட்டுவாங்க. தண்ணியில் ஒருத்தன் நடப்பான், கிராஸ் பண்ணி போகிறதுக்கெல்லாம் 2-3 இதை வச்சுருப்பாங்க, அதில் நடப்பான்.
ஆனால் கடைசியில் அந்த மேஜிக்கை உடச்சி காட்டிடுவாங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில் அதில் மட்டும் ஒரு கண்ணாடி நீளம் அந்த பிரிட்ஜ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க போகிறது வரதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா சின்ன ஸ்டெம் மாதிரி தான் அது இருக்கும், நல்ல இடைவெளி விட்டு இருக்கும். இவங்க குறுக்க போகிறது வரதெல்லாம் அழகாக தெரியும். ஆனால் இவ்வளோண்டு ஒரு 2 இன்ச்சு ஸ்டெம்ப்பு மாதிரி கண்ணாடியிலே கொடுத்து செய்து வச்சுருந்தா யாருக்கு தெரிய போகுது? கண்ணாடியே தெரியாது, அந்த ஸ்டெம்பும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நடந்து காமிச்சிட்டோன்னா எல்லாம் கை தட்டுவாங்க, அதை உடச்சும் காமிச்சிடுவான். இல்லை, தண்ணியில் யாரும் நடக்க முடியாது, இதுதான் விஷயம் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தண்ணீரில் நடந்தார். இது ஆச்சரியம் தாங்க முடியல. கடல்லே வாழ்ந்த பேதுருவுக்கு ஒரு ஆசை, நான் வட்டும் ஆண்டவரே, வான்ட்டார். வான்னு சொன்ன உடனே அப்படி குதிச்சா பாருங்க, பஞ்சு முட்டையில் குதிக்கிற மாதிரி இருந்தது அவனுக்கு. அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இயேசுவை பார்த்து ஆண்டவரே தோத்தனையான்னு நடந்து முன்னால் போயிட்டே இருக்கான். இவ்வளவுக்கும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா கடலின் சீற்றமும் கொந்தளிப்பும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இயேசுவை பார்க்குற வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் தெரியல. குதிச்சதுக்கு அப்புறம் போனான். இயேசு கிட்ட வந்த உடனே சுற்றி பார்த்தான், திருப்பி பார்த்தான். அந்த அலைகளையும் கொந்தளிப்பை பார்த்த உடனே ஐயரே என்னை காப்பாற்ற முங்கிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்த்து தான் இயேசுவுக்காக வாழ்கிறோம், இயேசுவை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பல நிலைகளில் நாம் தோல்வி அடைவது, பல நிலைகளிலே மூழ்கிய அனுபவத்தை போல் இருப்பது, என்னை காப்பாற்றுமையா என்று கதறுவதெல்லாம் நாம் ஆண்டவரை பார்க்கிற பார்வையை விட்டுவிட்டு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இவைகளை பார்ப்பதனால்தான். பார்வை, இந்த உலகத்தை கஷ்டம் யாருக்கு இல்லை? எல்லாரும் கஷ்டம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டமே இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாருக்கும் விதவிதமான கஷ்டங்கள். ஐஸ்வர்யவானுக்கும் கஷ்டம், ஏழைக்கு பணம் கஷ்டம், ஐஸ்வர்யவானுக்கு பணத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு கஷ்டம். அவனை கேட்டேன், இவன் சொல்லலாம் எனக்கு ஒரு 2000 ரூபா இருந்தால் போதும், நான் 5000 வாங்குறேன், இன்னும் 2000 ரூபா இருந்தால் நான் கடன் இல்லாமல் வாழ்ந்துருவேம்மா. அவனை கேளுங்க, 5 லட்ச ரூபா வந்தாலும் எனக்கு இன்னொரு 5 லட்ச ரூபா தேவை. ஏன்னா அந்த அந்த பிஸ்னஸ் காரியங்களில் எனக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இன்னும் 5 லட்சம் வேணும். இவையெல்லாம் வாழ்க்கை நடக்கக்கூடியதான காரியங்கள். பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பிரச்சனை கூட நம்மை தப்புவிக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறாரே, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்துட்டோன்னா நம்ம கண் அவர் மேலே தான் இருக்கணும். டிஃபிகல்ட்டிஸில் பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. நேபுகாத்நேச்சர் 60 முழம் உயரம். யோசனை பண்ணி பாருங்க, நேற்று வாசிட்டு இருந்தேன். 60 முழம் உயரம், பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு பொற்சிலை தூரா சமவெளியிலே வைத்து விட்டு அவன் சொல்லுகிறான், எல்லா பாஷைக்காரர், நல்ல கவனிங்க, எல்லா பாஷைக்காரர் அவனுக்கு அடிமைகளாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறான தேசத்தில் எல்லா பாஷைக்காரர் யூதர்களும் அங்கே இருக்கிறாங்க. பிறகு மற்ற தேசங்கள் எல்லாம் சுற்றியுள்ள எல்லா தேசத்தையும் அவரவர் பாஷைக்காரர், எல்லா பாஷைக்காரர், எல்லா ஜாதியார். அங்கே ஜாதியார்னு சொல்றது எல்லா நேஷன், எல்லா தேசத்தார் எல்லாரும் நான் நிறுத்திய பொருட்களை வணங்க வேண்டும். வணங்காவிட்டால் அதற்கு தீச்சூழலே போடப்படுவார் என்பதையும் தண்டனையும் சொல்லிட்டான். மேல வாத்திகள் முழங்கின, கொட்டு முரசு பயங்கரமா சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது. எல்லாரும் மோகப்புறம் வளர்ந்துட்டாங்க. அந்த 3 பேர் வணங்கலை, தூரத்தில் நிற்கிறாங்க 3 பேர். அது 3 பேர் யாரும் தெரியலை இவனுக்கு, தூரமாக இருக்கிற அப்படின்னால. ஒருவன் வந்து சொல்லுகிறேன், ஐயா எல்லாம் வணங்கிட்டாங்க, உம்முடைய ராஜ்யத்தில் அதிகாரியாக இருக்கக்கூடியதானே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்றுதானே பிரதானிகள் பிரபுக்கள் அவங்க வணங்கலையா? 300 கூட்டு வந்துட்டான். ஏன்னா இவனுடைய கட்டளை என்பது, நேபுகாத்நேச்சர் கட்டளை என்பது மாறாத பிரமாணம். சொன்னது தான். சரி, நீங்கள் பிரபுக்கள் ராஜ்யத்தில் முக்கியமான பதவியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தருணம், மறுபடியும் மேலே வாத்தியங்கள் முழங்கும், நீங்கள் வணங்கிருங்கன்னு சொன்னது. அவருக்கு வேண்டான்னு சொல்லும்போது இவன் மறுபடியும் சொல்றான், என் கைக்கு தப்பு வைக்கத்தக்க தேவர் யார்? எந்த கடவுளும் என் கைக்கு தப்பு வைக்க முடியாது, வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவர் சொன்னார்கள், நீங்கள் தப்பு வைக்க தேவன் யாரும் சொன்னீர்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? தீச்சுளை இன்னும் 7 மடங்கு சூடாயிட்டும். அவர்களை பராக்கிரமசாலிகள் கட்டினார்கள், தூக்கி கொண்டு உள்ளே போறதுக்கு கொண்டு போனாங்க.
7 மடங்கு எரிகிற அக்கினி சூளை. உள்ளே போனார்கள், நடந்தார்கள், வந்தார்கள், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் 1 மடங்கு எரியும் போதே உள்ளே போனவன் கருகி போவான். 7 மடங்கு எரியும் போது தூக்கி கொண்டு போன பராக்கிரமசாலிகள் அனல் அடித்து மரித்து போனார்கள். இப்போ பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை காணாதுன்னு பார்த்தா இது 7 மடங்கு பிரச்சனை ஏறி போய் என்ன என்று யோசிக்கிறார்கள், என்ன செய்வது என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அது 3 பேரும் எல்லா மக்களும் தீச்சூளையை பார்த்தார்கள். 7 மடங்கு ஏற்றினோன்னா இன்னும் நல்ல மேலே நம்ம குப்பரடிக்க விழுந்துட்டோம்ப்பா, எல்லாம் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டான். இந்த 3 பேர் எதை பார்த்தார்கள்? தீச்சூளையை பார்க்கவில்லை. கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அதற்கு பின்பதாக தங்கள் வாழ்க்கையில் தப்புவிக்கக்கூடிய தேவன், தீச்சூளையை ஆளுகை செய்கிற வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றுதான அந்த ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு தான் அதற்கு அவர் ஒப்புக்கொண்டார்கள். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. தீச்சூளை என்ன, எத்தனை பிரச்சனை வந்தாலும் தப்புவிக்கிற தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவையெல்லாம் வராது என்பதில் எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடியதான். ஆனால் அவைகள் ஊடே நம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டுமே தவிர, பிரச்சனைகள் வந்துவிட்டது, போராட்டம் வந்து நான் என்ன செய்வேன், உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பது பிரயோஜனம் இல்லை. நாம் ஆண்டவரை அழுவோம். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், எத்தனை உயிருக்கு சேதமாகக்கூடிய பிரச்சனைகள் எழும்பினாலும் அவை எல்லாவற்றிலிருந்து தப்புவித்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய தேவன் அவர். ஆமா, கர்த்தருக்கு பயப்பட்டவதாக வேதம் மட்டும்தான் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீச்சூளையை நோக்கி பார்த்து பிரச்சனை. பேதுரு கொந்தளிக்கும் அலைகளை பார்த்தான். அவன் பார்க்காத அலைகள் கிடையாது. ஏன்னா அவன் சிறு வயதிலிருந்து அங்கே தான் வாழ்ந்தவன். ஆனால் இப்போ எப்படி அவனுக்கு தெரியலை. அந்த அலையை பார்த்தவனை பயந்து, ஐயரே என்னை காப்பாற்றும். பார்வை மாறும்போது பிரச்சனை வரும். இவ்வளோ நாளும் ஆண்டவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை வர நேரத்தில் பிரச்சனையை பார்த்து இயேசு விட்டுரும். பிரச்சனைகள் கொந்தளிக்கத்தான் செய்யும். அது தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப சூழ்நிலைகளில், வெளியே இருந்து வரக்கூடியவைகள், வேலை பார்க்கும் ஸ்தலத்திலிருந்து வரக்கூடியவைகள். தாவீது சொல்வது போல காரணமில்லாத நபர்கள் வருவது, இன்னும் போல சொல்ல காரணமில்லாத காயங்கள், இவையெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவர். இன்னும் சொல்லலாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதா. 2வது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனம் கண்டவன் மறந்துட்டான். ஞானிகள், மந்திரவாதிகள், சூனியக்காரன் எல்லாம் அரண்மனையில் இருக்கிறாங்க. எல்லாரும் கூப்பிட்டாங்கவா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனம் என்னை கலங்க பண்ணிட்டு. எல்லாம் சொன்னான், சொப்பனத்தை சொல்லுங்க ஐயா, ராஜாவையும் சொப்பனம் சொல்லுங்க. அந்த பிசினஸ் தான் இங்கே ஆகாது, நான் மறந்துட்டேன். நீங்களெல்லாம் என் சொப்பனத்தையும் சொல்லணும், விளக்கத்தையும் சொல்லணும். எல்லாம் தலையை சொரிஞ்சிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு என்னமோ தெரியல இருக்கு. எல்லாம் யோசிச்சிருக்கும். அவன் வணங்கியிருப்பான். எவனாவது இது மாதிரி கேள்வி கேட்டிருக்கான உலகத்தில்? இவன் ஒருத்தர் தான் கேட்டிருக்கான். சொப்பனம் பார்த்தவர் அவர். பதில் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லி பதில் சொன்னால் நம்ம எப்படியா சொல்கிறது? எல்லாம் பின் வாங்கிட்டாங்க. அவனுக்கு பயங்கர கோபம். என்னை கலங்க பண்ணுகிற அந்த பிரச்சனை மாறணும். செய்யலை. ஞானிகள், மந்திரவாதி, சூனியக்காரன், அவன் இவன் எவனை இருந்தாலும் வெட்டி தள்ளிட்டான். அந்த தேசத்தில் பயங்கர பிரச்சனை. இதே பிரச்சனை யாருக்கு வருகிறது? எல்லாருக்கும் வந்தது போல தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் 4 பேருக்கு வந்தது. 4 பேருக்கு வந்த உடனே அவன் தானியேல் அந்த தலைவரிடத்தில் போய் சொல்லுகிறான், என்ன பிரச்சனை? கொலை செய்ய வேண்டும் என்று வருகிறீங்களே, என்ன பிரச்சனை? ஐயா ஒரு சொப்பனம் கண்டார், இல்லை ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், அதை அவர் மறந்துட்டார். ஆனால் சொப்பனத்தையும் சொல்லணும், விளக்கமும் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சரி அது இல்லாமல் போயிட்டா என்ன? இல்லை, அவர் மனதை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது, அவருக்கு இன்னும் தூக்கம் வரல அப்படின்னு சொன்ன உடனே, சரி எங்களுக்கு ஒரு 10 நாள் கொடுங்க, நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வரோம், கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க அப்படி சொன்ன உடனே சரி. ஆனால் அந்த 2ஆம் 3ஆம் நாளிலே அவர்கள் சொப்பனத்தை குறித்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்.
நாட்கள் முடிவதற்கு முன்பதாக சொப்பனத்தை விளக்கத்தையும் கர்த்தர் அவனுக்கு சொல்லிட்டார். கர்த்தருக்கு பயம் வேண்டாம் தான். நேராக போனான், ராஜாவே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொப்பனத்தையும் சொன்னால் சொப்பன பிரச்சனையும். அப்போ தலை போகிற பிரச்சனை அங்கே இருக்கிறது. இது யார் செய்ய முடியும்? இந்த பிரச்சனைக்கு யார் பதில் சொல்ல முடியும்? இந்த உலகத்தை ஒரு ஆளும் சொல்ல முடியாது. நான் சாப்பிட்டுட்டு டேஸ்டாக இருக்கேன்னு கேட்டேன்னா என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? சொல்லுமா, நான் சாப்பிட்றேன், பழம் டேஸ்டாக இருக்கு, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பழம் எப்படி டேஸ்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னா மனசுக்குள்ளே நினைச்சான், வர வர இந்த ஆளுக்கு கிறுக்கே பிடிச்சி போச்சு, இப்படி அப்படி தான் வரும். அதைத்தான் இவன் கேட்குறான். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்த போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கஷ்டத்தை பார்க்கல, ஆண்டவர் பார்த்தார். பார்த்ததுனால என்ன கிடைத்தது? பதில் கிடைத்தது. பதில்னாலே உயர்வும் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கஷ்டத்தை பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு கிடைக்காது. கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒருவரை பார்த்தா உயர்வு கிடைக்கும். ஆமாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருக்கும் உயர்வு கிடைச்சது, இவங்களுக்கும் உயர்வு. இப்போ ஒரு உயர்வு, அதுக்கப்புறம் அடுத்த உயர்வும் அடைஞ்சது. டபுள் ப்ரமோஷன் வாங்கினாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் செகண்ட் பர்சன், ராஜாவுக்கு அடுத்த பர்சனுக்கு வந்துட்டான். இவர்கள் ஒரு நிலையில் இருந்தார்கள், அடுத்தாக்கள எல்லா பிரதானிக்கு மேலான பிரதானிகளாக மாறிவிட்டார்கள். ஆகவே கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கஷ்டத்தை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், கதறுகிறோம். அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, கர்த்தரை தான் பார்க்க வேண்டும். அதற்கு தான் இன்னொரு பகுதி சொல்லப்படுகிறது. இன்னொரு பகுதியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏசாயா புத்தகத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, அவர் சொல்றாரு, பூமியின் குடியிருப்புகள் வாழ்கிற எல்லா ஜனங்களும் என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னை தவிர வேற தேவனே கிடையாதப்பா. பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னை நோக்கி பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை நோக்கி பார். அவருடைய பலன் என்ன அப்படின் போது, பின்னோக்கி பார்த்ததுனாலே முன்னேற்றம் தடைப்பட்டது. அன்னைக்கு பின்னால் பார்க்காம லோத்து மனைவி பிள்ளையெல்லாம் போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரமே வேற மாதிரியா இருக்கும். சபிக்கப்பட்ட 2 சந்ததி வந்திருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் முன்னேற்றம் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமலே போய்விட்டது. பின்னோக்கி பார்த்ததுனாலே, கஷ்டத்தை பார்த்தபடினாலே வீழ்ச்சி, தோல்வி, பயம், கலக்கம், டிப்ரெஷன், மன வியாகுலங்கள், மன துக்கங்கள் இவையெல்லாம் வருகிறது. ஆண்டு சொல்ல, என்னை நோக்கி பாரு, அவருடைய பலன் என்ன? ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் பொருள், ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதை குறித்து சொல்லப்படுகிறது. இது ஒன்று மாத்திரம் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்ற பதத்திற்கு இன்னும் நல்ல பதம் சொன்னா பாதுகாப்பு. இதை விட வேற என்ன வேணும்? எல்லா சூழ்நிலைகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா காரியத்திலிருந்தும் தேவனுடைய அரவணைப்பின் பாதுகாப்பு எப்போது நமக்கு இருக்கும். அவர் சொன்னார், என்னை நோக்கி பாருங்க. பூமியில் இருக்க ஒவ்வொருவரும், ஒரு தனிப்பட்ட எந்த மனுஷனும் சொல்லலை, என்னுடைய பிள்ளைகளே என்னை நோக்கி பாருங்க அப்படி கூட சொல்லலை. அது சொல்லியிருக்கார் பல இடங்களில். ஆனால் பொதுவாய் ஆண்டவர் சொல்லுவது, என்னை நோக்கி பாருங்க. பூமியின் குடிகள் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ரட்சிக்கப்படாவிட்டாலும் சரி, அல்லது பாவத்தில் வாழ்கிறான், அக்கிரமத்தில் வாழ்கிறான், நல்லவனாக இருக்கான், நீதிமானாக இருக்கிறான், சன்மார்க்கனாக இருக்கிறான், துன்மார்க்கனாக இருக்கிறான், யாரை பற்றி பிரச்சனை கிடையாது. என்னை நோக்கி பார். உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அது உங்கள் வாழ்க்கையில் அடைந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார், நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அது பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்த உடனே அவங்க எப்பவும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் தான். மோசேக்கு ஒன்று இல்லை அப்படின்னு ஒன்று எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. தண்ணி இல்லைன்னா சண்டைக்கு வருவாங்க, உணவு இல்லைன்னா சண்டைக்கு வருவாங்க. உணவு கொடுத்தாலும் இதை விட டேஸ்டான உணவு வேணும், கறி மாம்சம் எல்லாம் வேணும், கடிச்சு இழுக்கிற மாதிரி பல்லுக்கு வேணும் அப்படின்லாம் கேட்கும் போதெல்லாம் சண்டைக்கு தான் வருவாங்க. மோசே பாவம் என்ன செய்வான்?
அவன் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும்போது எல்லாவற்றிலும் பதில் கிடைக்கும். இப்படி ஒரு எல்லையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டபடினாலே ஆண்டவர் ஜனத்திற்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பிட்டார். போறவெல்லாம் போய் தொலைங்கடா அப்படின்னு. அது அநேகரை கடித்தது. திடீரென்று பாளையத்திலே மரண ஓலம். ஐயோ, என்ன செய்வது? ஒரு இடத்துல அம்மா போயிடுச்சு, ஒரு இடத்துல அப்பா போயிட்டாங்க, ஒரு இடத்துல கணவன் போயிட்டார், ஒரு இடத்துல பிள்ளைகள் போடுறது, மரண ஓலம். மோசே என்ன திடீர்னு கேட்குதுன்னு கேட்கும்போது இப்படி பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். என்ன செய்வதை, எந்த பிரச்சனை என்ன செய்வதையா? இதுக்கு பதில் செய்யக்கூடிய ஒருவர் நீர்தான் ஐயா. கர்த்தருக்கு பயமாட்டவதா? ஆண்டவர் சொன்னார், சரி, வெண்கலத்தினாலே ஒரு சர்ப்பம் செய்து தூக்கி கோலில் மாட்டு, யாரெல்லாம் அதை பார்க்குறானோ அவன் படைப்பான். கர்த்தருக்கு பயமாட்டவதா? உடனே வெண்கல கட்டி எடுத்தான், அடித்தான், நல்ல எடுத்தான், சர்ப்பம் மாதிரி செய்துட்டான். அந்த சர்ப்பம் வார்த்தைலாம் விடக்கூடாது, அடித்து தான் உருவாக்கணும். அதுக்கெல்லாம் அர்த்தம் நிறைய இருக்கு. அடித்து உருவாக்கப்பட்ட சர்ப்பம் அது. கட்டி தூக்கி வச்சுட்டான். மரண எல்லைக்கு போயிட்டு இருக்கிறான். சில மரித்து போனார்கள் உண்மைதான், ஆனால் கொஞ்சம் பேர் மரண எல்லைகளில் நிற்கிறான். சர்ப்பம் அங்கே கட்டி தூக்கியாச்சு, எல்லாம் பாருங்க அப்படின்ட்டான். எல்லாம் சர்ப்பம் பார்க்குறான். இன்னொரு பகுதி சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற இடம் சுற்றிலும் பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றுலாவாக வரும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வந்த மக்கள் 20 லட்சம் ஜனங்கள். நல்லா கவனிங்க, 20 லட்சம் ஜனங்களும் சும்மா வரல, வெறுங்கையோடு வரல. ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், கூடாரம் அமைத்து எல்லாம் பக்கமாக கூடாரம் அமைத்தாலுமே பாருங்கள், ஒரு 15 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றளவுக்கு எல்லாம் இருப்பாங்க. 1 கிலோமீட்டர் அந்த சுற்றளவுக்கு நடுவில் தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. அதை சுற்றி தான் எல்லாரும் இருப்பாங்க. அங்கிருந்து பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் தெரியக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன தெரியும் அப்படின்னா, தெரியக்கூடிய ஒன்று ஷெகேனா மகிமை. அந்த மகிமை இந்த ஆசரிப்பு கூடார மகாபரிசுத்தலத்துக்கு மேலே அப்படி அசைவாடி கொண்டிருக்கும். அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆகவே ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்வார்கள். இவன் ஒரு கம்பிலே மாட்டின சர்ப்பம் தெரியாது, ஆனால் பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தூரமாக இருக்கிறவருக்கு தெரியாது. விசுவாசத்தோடு ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எல்லாம் அந்த இடத்துல பார்ப்போம். சர்ப்பம் தெரியுதோ இல்லையோ அந்த இடத்த பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே தானா விஷயம் இறங்குது. கர்த்தருக்கு பயமாட்டவதா? நோக்கி பார்க்கிறவ நபர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவன் உண்டாவதற்கு நோக்கி பார்க்க வேண்டிய நபரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் மேற்கோள் காண்பிக்கிறார். 14ஆம் வசனத்திலே 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பயமாட்டவதாக. வனாந்திரத்திலே சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ கம்புல, நல்லா கவனிங்க, இதே போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்பட்டவரை நோக்கி பார்க்கிறவன் ஒவ்வொருவரும் அவர்கள் எதிலிருந்து பிழைப்பாங்களா? நித்திய ஜீவன். இந்த பாவ வாழ்க்கை, அக்கிரம வாழ்க்கை, நித்திய மரண வாழ்க்கை, இவை எல்லாவற்றிலிருந்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அங்கே அவர்களுக்கு மாம்சத்தின் பிழைப்பு அல்லது மாம்சத்தில் உயிரோடு வருவதற்கு, உயிர் போகும் தருணம் மாம்சத்திலே பிழைப்பதற்கு கர்த்தருக்கு பயமாட்டவதாக. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தின் பிழைப்பை விட அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவர் சொல்றாரு, நித்திய மரணத்திலிருந்து ஜீவன் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அது மரணத்திலிருந்து ஜீவன், இது நித்திய ஜீவ வாழ்வு. கர்த்தருக்கு பயமாட்டவதாக. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா கட்டாயம் என்ன செய்யும்? கர்த்தர் செய்யும். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில்
நம் பார்க்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னு சொன்னால், நோக்கி பார்க்க வேண்டிய நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். லுக்கிங் கிரைஸ்ட் வேர்ட். அந்த ரிசல்ட் நமக்கு என்ன அப்படின்னா ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஏதோ பாவ வாழ்க்கை, அக்கிர வாழ்க்கை, வியாதி, சாபங்கள் இது மாத்திரமல்ல. இந்த உலகத்திலே அவைகள் எல்லாம் இருந்து ரட்சிப்பை, அந்த பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை காக்கிறார். அதற்கு பிறகு இந்த வாழ்க்கைக்கு பிறகு நித்திய ஜீவ வாழ்வு, அவரோடு கூட என்றென்றும் வாழக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் யோசிக்க வேண்டும், யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய பார்வைதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நிர்ணயிக்கக்கூடியவை. நீங்கள் நான் சொன்னது போல எங்கே நோக்கி பார்க்கிறோம்? உதவி வரும் கண்மலையாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமாக, நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் தேவன் வந்தேன் என்று சொன்னாரே, அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். உங்கள் பார்வை எங்கே இருக்கிறது? இது குறித்து வேறு விதமாக நிறைய பேசலாம். ஆனால் முக்கியமாக இந்த பகுதி 3 பகுதி மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். உங்கள் பார்வை பின்னாலே பழைய வாழ்க்கையை நோக்கி பார்க்க வேண்டாம். உங்கள் பார்வைகள் கஷ்டங்களும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நோக்கி பார்க்க வேண்டாம். உங்கள் பார்வை இயேசுவின் மீது இருப்பதாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நமக்காக நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக இந்த அவமானத்தை எல்லாம் சகித்த இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை நோக்கி ஓடுங்கள். இவையெல்லாம் வேதம் சொல்லுது. ஆகவே நம்முடைய பார்வை இயேசு மீது இருப்பதாக. நாம் ஆண்டு சமூகத்தில் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு, நம் வாழ்க்கை முழுவதுமே பிரகாசம் அடைவதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கல்விப்படி நாம் ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை எங்கே இருக்கிறது? அது யாரை நோக்கி பார்க்கிறோம்? நாம் நோக்கி பார்க்கிற ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கை எது என்பதை நிர்ணயிக்கும். பின்னோக்கி பார்க்கிற வாழ்க்கையில முன்னேற்றம் தடை செய்யப்பட்டு தோல்வி அடைந்து போவான். தோல்வி, பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை நோக்கி பார்க்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களும் கண்ணீர் அனுபவங்களோடு இருப்பான். இயேசுவை நோக்கி பார்க்கிறவன் எத்தனை சூழல் இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. அவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்ல, இயேசுவை நோக்கி பார்த்துட்டு உன் கவலை, கண்ணீர், ஹல்லேலூயா, இயேசுவை நோக்கி பார்த்துட்டு, ஹல்லேலூயா, கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இயேசுவை நோக்கி பார்த்துட்டு அவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்ப்போமாக. இயேசுவை நோக்கி பார்த்துட்டு கவலை வந்தால் என்ன, கஷ்டங்கள் வந்தால் என்ன, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுத்து அவரை பின்பற்றி அவர் சமூகத்தை நோக்கி வருகிறோமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. இறுதியாக ஸ்டீஃபன் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறதன் பலனை தேவனே, அதற்குரிய மேன்மைகளை இந்த நாட்களிலே கேட்க கர்த்தர் கிருபை தந்தீர். கர்த்தாவே அப்பா, உலகத்தையும் உலகத்தின் கவர்ச்சிகளையும் ஆசை இச்சைகளையும் நோக்கி பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிற எங்களுக்கு கர்த்தரை நோக்கி பார்ப்பதினாலே வரும் நன்மைகளை தேவனே போதகர் மூலமாய் தெளிவாய் பேசினீர். இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் தேவனே, இது முதற்கொண்டு எங்களது பார்வை மாறுவதாக ஆண்டவரே. தகப்பனே, மனுஷ தயவை நாங்கள் நாடி பார்த்திருக்கலாம், உலக காரியங்களை நாங்கள் நோக்கி பார்த்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது செய்யும் என்று நோக்கி பார்த்திருக்கலாம், இல்லை வேறு வகையில் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி சொந்த பலனையோ சொந்த காரியங்களையோ நாங்கள் நம்பி நோக்கி பார்த்திருக்கலாம். ஆனாலும் தேவனே அப்பா, இப்பொழுது கர்த்தாவே எங்கள் பார்வை தேவனே மாற பண்ணுவீராக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை எதிர்நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, விடுதலை பெறும்படி உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பலப்படும்படி உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படி உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாகும்படிக்கு உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவனே, தேவைகள் எல்லாம் சந்திங்க. வருகிற நாட்களிலே தேவனே அப்பா கர்த்தாவை தடைப்பட்டிருக்கிற ஆராதனைகள் எல்லாம் தேவனே தொடர்ந்து நடைபெற வேண்டும் ஆண்டவரே. தேவனே அப்பா, பூட்டப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து தேவனே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அந்த நல்ல நாட்களை விரைவில் எங்களுக்கு தேவனை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிப்பீராக ஆண்டவரே. அற்புதமான தேவனை விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். எல்லா மகிமை துதி கனம் யாவையும் உங்கள் ஒருவருக்கே தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாரும் தேவா.